ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட்டை பற்றி என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. நம்ம கனவுன்னு நினச்சது பார்த்தா நிஜத்திலே நடந்துருச்சு. இப்போ ராகவ் ரொம்ப கோவப்பட்டு முரளியை சட்டையை பிடிச்சி குழுக்குன்னு குலுக்கிட்டாரு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த அஞ்சலி தான் பாவம், என்னன்னே புரியாமல் ராகவ் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா பாட்டியும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அபி, அனு, ஆகாஷ் இவங்க 3 பேரும் ரொம்ப நிதானமாக இருந்தாங்க. இல்லைன்னா இந்த தடவை பார்த்தோம்னா முரளி பயங்கரமான கேம் ஆடி இருப்பாங்க. இப்போ ராகவ் ஒரு மாதிரி அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க. எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறாங்க. அஞ்சலி தான் ரொம்பவுமே கோவப்பட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசிடுறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை முரளி நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ பார்த்தா ராகவ சமாதானப்படுத்த சொல்கிறாங்க பாட்டி. அதனால் ராகவ சமாதானப்படுத்தி அபி கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. ராகவ கிளம்பி போயிடுறாரு. பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு அபியும் போயிடுறாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா முரளி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணுமோ, இன்னும் கொஞ்சம் திட்டம் அதிகமாக போடணுமோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விசத்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் ராகவ் ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் அபி ராகவுக்கு ரொம்ப சமாதானம் சொல்கிறாங்க. நம்ம ஆதாரத்தோடு அவனை பற்றி நிரூபித்தா மட்டும்தான் அஞ்சலி அக்கா நம்புவாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி முரளிக்கு எல்லாத்தையும் ராகவுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ராகவ் வந்து அபிகிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக பேசி கண் கலங்குறாரு. இப்போ சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஆகாஷும் அணுகிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. அணு ஆகாஷை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு ஒன்றும் நீங்கள் பேசாதீங்க, இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி முரளி இன்னும் நிறையா திட்டம் போடுவாங்க, நம்ம ஆதாரத்தை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அணுவும் ஆகாஷ்கிட்ட சொல்கிறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கான ஃபுல் எபிசோட் பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனலாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மெண்டல் சுந்தரியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல சுசீலா, அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும்போது பிரியாணி சாப்பிட பார்க்குறாங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து அதில் பெரிய பிரச்சனை பண்ணி ஒன்று அந்த சாப்பாடெலாம் எடுத்து வெளியில் கொடுத்துட்றாங்க. இப்போ சுந்தரி ஒன்றுமே சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரி பேசுகிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் கனவுன்னு நினச்ச விஷயத்தை வந்து நிஜமாவே ஆக்கி அந்த ஸ்டோரியை வச்சும் கூட பார்த்தா முரளி பயங்கரமான கேம் விளையாடுறாங்க. உண்மையிலுமே பயங்கர ஒரு டார்ச்சரான ஒரு எமோஷனலாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முரளியை பற்றி எப்போ தான் யாருக்கு என்ன தெரியும்னு. ஆனால் பார்த்தா இன்றைக்கான எபிசோடில் அடிக்கடி அபி என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, முதல்ல வந்து முரளிக்கு எதிராக இருக்க ஆதாரத்தை நம்ம சாலிடாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்க ரூமில் இருக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டரு, அடுத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸ் செந்தில் என்ன சொன்னாங்களோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சங்கர் இருக்காங்கல்ல, அதாவது முரளியோட ஃப்ரெண்டு சங்கர், அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து அதிரடியான மூமெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.